வணக்கம். நான் பாலு. இன்றைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிற பிஸ்னஸை நீங்கள் ஸ்மால் லெவலையும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஹை லெவலாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா கூட அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்ன பிஸ்னஸ்னால் 3D டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். இது வரைக்கும் யூடியூப்பில் மோஸ்ட்லி இந்த 3D பிரிண்டிங் பிஸ்னஸ் பற்றி வந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம ஜஸ்ட் ஒரு பிரிண்டர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாச்சு செஞ்சு அதை எப்படி சேல் பண்ணணும் அப்படின்ட்டு மட்டும் தான் வந்திருக்கு. ஆனால் யாருமே 3D பிரிண்டிங் தவிர அந்த 3D டெக்னாலஜி வச்சு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லவே இல்லை. ஸோ அதை தவிர நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பிரிண்டர் வாங்கி 3Dயில் டாய் பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறது இல்லை. அதை தவிர 3D டெக்னாலஜி வச்சு எப்படி ஒரு ஹை லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். வாங்க கண்டென்ட் போகலாம். ஓகே, இந்த வீடியோவில் என்னெல்லாம் சொல்ல போகிறேன்னா 4 பாப்புலரான 3D டெக்னாலஜி வச்சு நடந்துக்கிட்டு இருக்க ஒரு சர்வீசஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். 3D பிரிண்டிங், 3D ஸ்கேனிங் சர்வீஸ், 3D செல்ஃபி பிரிண்டிங், 3D மாடலிங், இந்த 4 சர்வீசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங். இதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இதுக்குன்னு தனியாக பிரிண்டிங் மிஷின் இருக்குது. அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நமக்கு தேவையான 3D டாய்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம மேக் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஃபிலமெண்ட். இந்த ரா மெட்டீரியல் வச்சு தான் இந்த மாதிரி டாய்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ண முடியும். டாய்ஸ் டிசைனிங் பண்ணுறதுக்குன்னே தனியாக 3D டிசைனிங் ப்ரோக்ராம் நம்மளுக்கு கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஒரு பாப்புலரான சாஃப்ட்வேர் என்னென்னா AutoCAD. இந்த சாஃப்ட்வேர் படித்தாலே நம்ம 3D டிசைனிங் பண்ணிடலாம். ஓகேங்களா. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா 3D ஸ்கேனிங் சர்வீசஸ். ஸ்கேன் பண்ணுறதுனா எல்லாருக்குமே தெரியும். 3D ஸ்கேனிங்னா ஒரு பொருளை 3Dயாக டூப்ளிகேட்டாக ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேனிங் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா ஒரு பொருளை வந்து நிறைய ஸ்னாப்ஷாட் எடுப்பாங்க. அது ஒவ்வொரு ஆங்கிள்லேருந்தும் ஸ்னாப்ஷாட் எடுத்து அதை ஒரு 3D ஸ்கேனிங் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஸ்கேனிங் வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அப்படின்னா இன்ஜினியரிங் ஒர்க்ஸில் ஒரு பொருளை டூப்ளிகேட்டாக ரெடி பண்ணணும்னா தனியாக டிசைன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த 3D ஸ்கேன் பண்ணி அதை டூப்ளிகேட் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர். ஃபுல் பாடி ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேனிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ஒன் வந்து எஜுகேஷன் பர்பஸில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு பொருளை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா அந்த பொருளை வந்து ரொம்ப சைஸில் சின்னதாக இருக்கும்போது அதை பெருசாக பார்க்குறதுக்கு இந்த பொருளை ஸ்கேன் பண்ணி ஒரு பெருசாக அதோட மெஷர்மெண்ட் எதுவும் மாறாத அளவுக்கு பார்க்குறதுக்காக இந்த ஸ்கேனிங் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் சைடு, இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அந்த சைட்லலாம் ஒரு சின்ன பார்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேனிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. தென் 3D செல்ஃபி பிரிண்டிங். ஆன்லைனில் நீங்கள் நிறையவே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. 3D செல்ஃபி மினியேச்சர் அப்படின்னு நிறைய பார்த்துருப்பீங்க. அதாவது எந்த ஒரு ஹியூமனையும் அப்படி நம்ம டாயாக மேக் பண்ணுறது தான் இந்த 3D செல்ஃபி பிரிண்டிங். சொல்லப்போனால் ரீசெண்ட் டைமில் ரொம்பவே ட்ரெண்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம். கிஃப்ட் பண்ணுறதுக்கும் ஷோகேஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாய் கேர்ளோட ஸ்டாச்சு மட்டும் ஒரு மினி லெவலில் 15,000 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஒரு டாய் ரெடி பண்ணி 15,000 வரைக்குமே இதை சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு மினிமம் லெவலில் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் மட்டும் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3D செல்ஃபி பிரிண்டிங் சர்வீஸ் மட்டும் வச்சு நீங்கள் பண்ணாலே போதும். ஒரு மினிமம் லெவலில் ஒரு பிஸ்னஸ் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது 3D மாடலிங். மெக்கானிக்கல் பார்ட்ஸ் 3D மாடலிங் பண்ணுறதுக்கும் ஆட்டோமொபைல் 3D மாடலிங் பண்ணுறதுக்கும் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் இந்த 3D மாடலிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா 3D ஆர்கிடெக்சர்னு எல்லாருக்கும் தெரியும். சொல்லப்போனால் இந்த சர்வீசஸ் தான் ஹை லெவலில் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இப்போது ஆர்கிடெக்சர் எல்லாருமே 3Dயில் அவங்களோட பிளான்ஸை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆர்கிடெக்சர் வந்து டிசைன் சொல்லுவாங்க, நம்ம அந்த மாதிரி 3Dயில் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைடுமே அதிகமான தேவையாகவும் இருக்குது. 3D ரெண்டரிங் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட் பில்டிங்ஸ்லாம் பில்ட் பண்ணுறவங்க ஜஸ்ட் கம்ப்யூட்டரில் ப்ரெசென்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி 3Dயில் ப்ரெசென்ட் பண்ண விசுவலைஸ் பண்ணால் ரொம்பவே லைக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் 3D டெக்னாலஜியில் இருக்குது. இது தவிரவும் நிறையவே இருக்குது. பட் தமிழ்நாட்டில் அதிக அளவு ஒர்க் ஆகிட்டு இருக்கிறத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியா சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மீடியம் லெவலில் ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 3D டாய் பிரிண்டிங் இல்லைனா 3D செல்ஃபி பிரிண்டிங் இந்த 2 சர்வீசஸ் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஒரு சூப்பரான ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா
இதுக்கான ரா மெட்டீரியல் பார்க்கும்போது இந்த ஃபிலாமெண்ட் வந்து ரோல் ஷேப்பில் தான் எல்லாமே இருக்கும். ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 1400 ரேஞ்சில் நம்மளுக்கு வாங்கினா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ரோல் வந்து 6லேருந்து 12 மீட்டர் லென்த்துக்கு இருக்கும். அதோட வெயிட் பார்த்திங்கன்னா எல்லாமே 1 kgயில் தான் இருக்கும். ஸோ நம்ம ரெடி பண்ண போகிற ப்ராடக்டோட வெயிட்டை பொறுத்து தான் நம்மளுக்கு ரா மெட்டீரியல் தேவைப்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் மிஷின் காஸ்ட் பார்த்திங்கன்னா 14,000க்குமே நம்மளுக்கு கிடைக்கும். பட் ரெடி பண்ணுற டாயோட குவாலிட்டி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. எல்லா மிஷினுமே அக்யூரேட்டாக ரெடி பண்ணணும்னு சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. நம்ம மிஷினோட காஸ்ட் எந்த அளவுக்கு ஹையாக பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ப்ராடக்டோட குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம மல்டி கலர் யூஸ் பண்ணுற மாதிரி மிஷின் வாங்கினா தான் நம்ம இந்த டாய்ஸ்லாம் நம்ம அக்யூரேட்டாக நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதும் கிடைக்கும். ஸோ மிஷின் காஸ்ட் வந்து ஒரு 1.8லேருந்து ஒரு 2 lakh வாங்கி வச்சோன்னா நம்மளுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக நம்ம ஒரு பிஸ்னஸ்னு ஆரம்பிக்கும் போது லாங் டர்மாக தான் ஆரம்பிப்போம். ஸோ நம்ம இந்த ரேஞ்சில் வாங்கினா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10,000 நம்ம ரெண்ட்டில் ஒரு ஆஃபீஸ் ஒன்று பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒர்க்கர் பார்த்திங்கன்னா 3D டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக ஒர்க்கர்ஸ் ஒருத்தங்க அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்மளே படிச்சிருந்தா கூட நம்மளே உட்காந்து கூட நம்ம டிசைனும் பண்ணிக்கலாம். இதோட ப்ரொமோஷன் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 25,000 இருக்குது ஒரு மந்த்லி. கண்டிப்பாக இதோட ப்ரொமோஷன் இல்லாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகாது. ஒரு அதர் எக்ஸ்பென்சஸ் ஒரு 15,000, கண்டிப்பாக ஒரு 2 சிஸ்டம் வேணும். ஸோ ரவுண்டாக எப்படி பார்த்தாலும் ஒரு 4 lakhs rupees வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா? ஹை லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா, அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மிஷினரி வந்து என்ன நம்மளுக்கு 2 மிஷினரி தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 lakh ரேஞ்சில் நம்ம ஒரு மிஷினரி வாங்கி போட்டோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா லாங் டேர்மில் தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுற போகிறோம். அதுக்கப்புறம் பிரிண்டர் பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 2 lakh ரேஞ்சில் நம்ம வாங்கினா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் வந்துன்னா எனி CAD சாஃப்ட்வேர் 3D டிசைனில் எந்த சாஃப்ட்வேர்னாலும் நம்மளுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஒரு 2 lakh ரேஞ்ச் ஆகிரும். அதுக்கப்புறம் இதோட ப்ரொமோஷன் காஸ்ட் பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 75,000 மினிமம் ஒரு 75,000க்காவது நம்ம ப்ரொமோஷன் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டிசைனிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு 3 பேர் வச்சு நம்ம ஒர்க் பண்ணாலுமே நம்ம ஒரு டிசைன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 50,000 காஸ்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் பொறுத்து நம்மளுக்கு ரா மெட்டீரியல் தேவை. ஸோ நம்ம எவ்வளோத்துக்குள்ள ரா மெட்டீரியல் வச்சிருந்தாலும் அது நம்மளுக்கு எந்த பெரிய விஷயமே கிடையாது. ஸோ நமக்கு தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக சிஸ்டம் தேவைப்படும். ஸோ எப்படி பார்த்தாலும் ரவுண்டாக நம்ம கையில் ஒரு 10 lakh rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு 3D பிரிண்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 3D டெக்னாலஜி மூலமாக என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அந்த நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் எல்லாம் உங்கள் ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியில் தான் இருக்குது எல்லாமே. அப்போ தான் இப்படி ஒரு கம்பெனி இருக்கிறதே வெளியே தெரியும். அப்புறம் தான் டெவலப் ஆகும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.